திருவாரூர் மாவட்டம் வலங்கைமான் அருகே அணியமங்கலம் காமாட்சி அம்மன் கோவில் தெருவை சேர்ந்தவர்தான் குருமூர்த்தி. 42 வயதான இவர் வலங்கைமான் மின்சார வாரியத்தில் ஒப்பந்த ஊழியராக பணி செய்து வந்துள்ளார். இப்படியான சூழலில் நேற்று முன்தினம் அணியமங்கலம் பகுதியில் மின்சாரம் துண்டிக்கப்பட்ட போது டிரான்ஸ்பார்மரில் ஏறி வேலை செய்துள்ளார் குருமூர்த்தி. அப்பொழுது திடீரென மின்சாரம் தாக்கியதில் அவர் டிரான்ஸ்பார்மரிலேயே உயிரிழந்தார். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு துறையினர் குருமூர்த்தியின் உடலை கயிறு கட்டி மீட்டனர். தொடர்ந்து மன்னார்குடி அரசு மருத்துவமனையில் குருமூர்த்தியின் உடல் உடற்கூராய்வு செய்யப்பட்டு வலங்கைமானில் உள்ள வீட்டில் வைக்கப்பட்டுள்ளது. ஃப்ரீசர் பாக்ஸில் வைக்கப்பட்டிருந்த அவரது உடலை பார்த்து உறவினர்கள் அழுதுள்ளனர். அப்போது ஃப்ரீசர் பாக்ஸில் மின்கசிவு ஏற்பட்டு அங்கிருந்தவர்கள் மீது பாய்ந்துள்ளது. இதில் குருமூர்த்தியின் சகோதரி சுந்தரி மற்றும் அவரது உறவினர்கள் படுகாயமடைந்தனர். உடனடியாக அவர்கள் சிகிச்சைக்காக கும்பகோணம் அரசு மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டனர். அப்போது குருமூர்த்தியின் சகோதரியான சுந்தரியை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்துள்ளனர். இதனையடுத்து அவரது உடல் கும்பகோணம் அரசு மருத்துவமனையில் உடற்கூராய்வு செய்யப்பட்டு உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. மேலும் மின்சாரம் தாக்கி படுகாயமடைந்த 6 பேருக்கு முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டு அனுப்பி வைக்கப்பட்டனர். தம்பி உயிரிழந்த சோகத்தில் கதறி எழுத சகோதரி அவரது சடலத்தின் முன்பே மின்சாரம் தாக்கி உயிரிழந்தது அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது.